ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பிக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டிவி ஷோவுக்கு என்னை வந்து கூப்பிட்ருந்தாங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் டிவியில் வா தமிழா வா ஷோவுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. அதுக்காக தான் நான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கிறேன். அங்கே போயிட்டு நான் என்னென்ன பண்ணேங்கிறது சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நான் எடுத்திருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் மூலிமா தாங்க வந்தது. இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணியிருந்ததுனால எனக்கு ஃபஸ்ட்டு தயக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்ட சொன்னால் அவர் தான் வந்து டிக்கெட்னு புக் பண்ணி நீ போயிட்டு வா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணான்னு சொன்னதுனால நான் உடனே கிளம்பிட்டேன். இப்போது நம்ம சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஷோ நடக்கிற இவிபி அந்த ஷோவுக்கு வந்து ஃபிலிம் சிட்டிக்கு நான் வந்துட்டேன். நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் வந்து எங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து மேக்கப் பண்ணுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் வெளியிலே வந்து ஃபுட்டு எல்லாம் இருந்தது, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த கேரவன் பார்த்திங்கன்னா, அவர் ஆரி வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த கேரவன் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் போன அந்த டைமிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஷோ நடந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் ஷோன்னு சொல்லிட்டு அதையும் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நம்மளோட ஷோ ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, ரொம்ப பயமாகவும் இருந்தது. நான் எவ்வளோ பயந்துட்டு போனேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு வந்து நடந்தது. அவ்வளோ நல்லா வந்து டேக் கேர் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஷோவில் நானும் கொஞ்சம் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் ஐயோ இந்த பாயிண்ட்டு சொல்லியிருக்கலாமே, அந்த பாயிண்ட்டு சொல்லியிருக்கலாமே அப்படின்னா தோணுச்சு. ஆனால் என்ன செய்கிறது, அங்கே உட்காந்துருக்கும்போது பேச்சே வராது. ட்ரைமீலேருந்து பப்பட் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வந்துட்டேன். ஓவரால் இந்த ஷோவில் அட்டன் பண்ணது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. நம்மளோட சேனல் கண்டென்ட்டுக்காகவே நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கேன். லாக்மேலேருந்து ஹேர் மாடலாக கூட கூப்பிட்ருக்காங்க. நிறைய கொலாபரேஷனுக்காக இமெயில் பண்ணுவாங்க. என்னோடய பொண்ணோட ஹேருக்கு வந்து நிறைய அமௌண்ட், இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு இதில் எல்லாம் விருப்பமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவி ஷோ அதுவும் நம்மளோட சேனல் மூலயமா கிடைக்குதுங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளோட சேனலில் போட்டு அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்து நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தான் இந்த தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் கலைஞர் டிவி அண்ட் டீம். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். பை.